பண்டைய தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷமாக விளங்கும் பூம்புகாரில் தமிழக தொல்லியல் துறை ஆழ்கடல் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வராங்க. இப்போதைக்கு பூம்புகார் எப்படி இருக்கு, சோழர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுங்கிற வரலாறை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய மீனவ கிராமம். இப்போ சிறிய கிராமமாக இருந்தாலும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்திய நிலப்பரப்பின் மிகப்பெரிய துறைமுக நகரமாக விளங்கின வரலாற்று சிறப்புக்குரிய ஊர். அதன் காரணமாக சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய பூம்புகாருக்கு போக மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுது. இரு மருங்கிலும் மரங்கள் வரவேற்க இயற்கை எழில் கொஞ்சம் சாலையில் பயணித்தால் கருவாழக்கரை, கீழையூர், பொன்சை, கருவிழந்தநாதபுரம், வெள்ளையன் இருப்பு, திருவாளி, மங்கைமடம், திருவெண்காடு போன்ற அழகிய தமிழ் பெயர்களை கொண்ட ஊர்களை பார்த்து ரசித்தபடியே வங்க கரையோரத்தில் வீற்றிருக்கும் பூம்புகாரை நாம் அடையலாம். அதே போல கர்நாடக மாநிலம் குடகில் தோன்றும் காவிரி ஆறு பல 100 கிலோமீட்டர் பயணித்து பூம்புகார் கடலில் சங்கமிக்கும் நிலையில் காவிரியின் கடைசி கடைமடை கதவணையை பார்க்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிட்டும். வழியில அங்கங்க சிலப்பதிகார கதை மாந்தர்களை சிறப்பிக்கும் விதமா கண்ணகி, கோவலன், மாதவி போன்ற பெயர்களில் தோரண வாயில்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பூம்புகாரின் காவல் தெய்வமா போற்றப்படும் கண்ணகிக்கு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கோயில் கட்டப்பட்டிருக்கு. சேரன் செங்குட்டுவன் இந்த மங்களதேவி கோயிலை கட்ட இமயமலை சென்று கல்லெடுத்து வந்ததா வரலாறு இருக்கு. அதை தவிர்த்து கண்ணகிக்கான கோயில்னு பார்த்தா பூம்புகார் அருகில் இருக்கிற சீனிவாச மேல்நிலைப் பள்ளியில கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபடுறாங்க. அதே போல கடற்கரை ஓரத்துல கடலை பார்த்த மாதிரி கண்ணகி வீற்றிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்லாம சிலப்பதிகார கலைக்கூடம் அமைஞ்சிருக்கு. அதுல சிலப்பதிகாரத்தை விளக்கும் விதமா சிலை சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் பண்டைய இசைக்கருவிகள், கடலுக்கு அடியில் இருந்த பூம்புகார் நகரம் எப்படி இருந்தது என்பதை சொல்லக்கூடிய மாதிரியும் வைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் உள்ள பிரம்மாண்ட திருவள்ளுவர் சிலையை வடிவமைச்ச கணபதி ஸ்தபதியார் தான் பூம்புகாரில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளை எல்லாம் உருவாக்கினார். கலைக்கூடம் மட்டும் இல்லாமல் நெடுங்கல் மன்றம், பாவை மன்றம், இளஞ்சி மன்றம் போன்ற சிலப்பதிகாரத்தில் வர்ற மன்றங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாம்பு தீண்டியவர்கள், நஞ்சு உண்டவர்கள், பித்து பிடித்தவர்களுக்கு ஆறுதல் தரும் இடமா நெடுங்கல் மன்றம் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது. இளஞ்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய குளத்துல நீராடினால் நோய்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அதை உணர்த்தக்கூடிய வகையில நீச்சல் குளத்துடன் இளஞ்சி மன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மேடைக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கொற்றப்பந்தல் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனா இவை அனைத்தும் இப்போ சிதிலமடைந்திருப்பதால் கடந்த சில ஆண்டுகளாக புனரமைக்கும் பணிகளை அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதனால பூம்புகார் விரைவில் புதுப்பொலிவு பெறும்னு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் காவிரி கடல்ல சங்கமிக்கக்கூடிய இடத்தையும் நீங்க கண்டுகளிக்கலாம். பூவார் சோலை மயில் ஆட புரிந்து, குயில்கள் இசைபாட, காமர் மாலை அருகசைய, நடந்தாய் வாழி காவேரின்னு போற்றப்பட்ட காவிரியின் கடைசி அழக நீங்க ரசிக்கலாம். சரி, வரலாறை தெரிஞ்சுக்கலாம். புகார் பட்டினம், காவேரி பட்டினம், காவேரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு பூம்புகார். கடலில் மூழ்கிய சோழர்கள் கட்டமைத்த இந்த துறைமுக நகரத்தின் வயது 2500ன்னு சொல்றாங்க. பழங்கால இலக்கியங்கள்ல பூம்புகார் குறித்த குறிப்புகள் இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஆய்வின்படி பூம்புகாரின் வயது 15000ன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கருதுகோள் தவறானதுன்னு பிற ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போதுள்ள கடற்கரையில இருந்து சுமார் 30லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்கு கீழே 50 மீட்டர் ஆழத்துல 250 சதுர கிலோமீட்டர்ல துறைமுக நகரம் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. துறைமுகம், கப்பல் துறைகள், கட்டடங்கள், குடியிருப்புகள், கலங்கரை விளக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கடலுக்கு அடியில் இருக்கு. கிமு 300 அதற்கு பிந்தைய காலகட்ட கப்பல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. புத்த விகார் குறித்த சான்றுகளும் இருக்கு. மூவேந்தர் காலத்திலும் சங்க இலக்கியத்திலும் சங்க காலத்திற்கு பிறகான காப்பியங்களிலும் சிறப்பித்து கூறப்படக்கூடிய ஊர் பூம்புகார். கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தேவார பாடல்களிலும் பூம்புகார் பற்றிய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இடைக்கால சோழர்கள் காலத்திலும் காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஊர், இடைக்கால சோழர்கள் காலத்திலும் காவேரி பூம்பட்டினம்ங்கிற பெயர் இருந்ததற்கான கல்வெட்டுகள் இருக்கு.
காவிரி பூம்பட்டினத்தின் நகரமைப்பு, துறைமுக சிறப்புகள் குறித்து பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் பேசுது. வெவ்வேறு நாடுகளில் இருந்து நீர் வழியாக துறைமுகத்திற்கு வந்திறங்கிய பொருட்கள் குறித்தும் அதோட சிறப்புகள் குறித்தும் பட்டினப்பாலை குறிப்பிடுது. இதற்கு முன்னர் என்னவெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெள்ளையன் இருப்பு என்ற இடத்துல ரோமானிய நாணயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பல்லவனீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல புத்தப்பள்ளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 8 சதுரடி பரப்பளவு கொண்ட 7 அறைகள் காணப்பட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சுதை உருவங்கள், ஓவியங்கள், தியான நிலையில் புத்தரின் திருமேனி, சலவை கல்லாலான புத்த பாதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நவீன காலத்தை சேர்ந்த கப்பலின் பகுதி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது கடலுக்குள்ள இருந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 18ஆம் நூற்றாண்டை சார்ந்ததா சொல்றாங்க. டபிள்யூ பிளாக்கெட் என்ற குறிப்பு அதுல இருக்கிறதா சொல்லப்படுது. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஈயம் அங்க பூம்புகார்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. சிறிய அளவுல அந்த ஈயம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 80 கிலோ எடை இருப்பதா சொல்லப்படுது. பார்க்கறதுக்கு கையால தூக்குற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க எடுக்கும் பொழுது அதை உங்களால தூக்க முடியாத அளவுக்கு பலத்த கனமானதா அது இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல வானகிரி, மங்கைமடன், வெள்ளையன் இருப்பு போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்களா இருக்கும்னு சொல்லக்கூடிய தொல்லியலாளர்கள் சில ஊர் பெயர்கள் சங்க காலத்திலிருந்தும் தொடர்ந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. சங்க இலக்கியத்துல யவனர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. ரோமானியர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் குறிப்பிடுது. யவனர் இருக்கை, யவனர்கள் வணிகம் செய்தது, வணிகர்களுக்கு யவன வீரர்கள் பாதுகாப்பாக இருந்தது பிற்கால கல்வெட்டுகள்ல இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அயலக பானை ஓடுகள், அதாவது பச்சை நிற கண்ணாடி பூச்சி இருக்கக்கூடிய பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. நீரின் வந்த நிமிர்பரி புறவி என்ற பாடலை பட்டினப்பாலையில உருத்தரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் எழுதியிருக்காரு. இது பல்வேறு விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாற்று சின்னமா அந்த பாடல் வரிகள் இருக்கு. இந்த வரிகளை குறிப்பிட்டு தான் தற்பொழுது நடைபெறக்கூடிய அந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். அந்த வழியில அந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கப்பல் வழியாக குதிரை இறங்கியது, வண்டிகள் மூலம் மிளகு வந்தது, ஈழத்திலிருந்து உணவு வந்தது என அந்த பாடல் சொல்லுது. இது மட்டுமல்லாம மலேசியாவிலிருந்து சந்தனம், விந்திய மலை அல்லது இமயமலை பகுதிகளிலிருந்து பொன்னும் மணியும் வந்ததையும் அந்த பாடல் குறிப்பிடுது. இது நமக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் உள்ள உறவு தொன்று தொட்டு உள்ளதை பறைசாற்றுது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் தமிழர்களுக்கு வணிக தொடர்பும் பொருள் பரிமாற்றமும் இருந்ததை உறுதி செய்கிறாங்க. தமிழகம் இந்திய பெருங்கடலின் முனையில் இருப்பதால் மேற்கு ஆசியா, ஐரோப்பாவிலிருந்து கடல் வழியாக சென்றவர்கள் தொடக்கூடிய ஒரு ஏவுதளமாக தமிழ்நாடு இருந்ததா தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. புவியியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்தியாவின் தென்பகுதி, குறிப்பாக தமிழகம் இருந்திருக்கு. அதனால வணிகர்கள் கூடும் மையமா பண்டைய தமிழகம் இருந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி பல சிறப்புகள் கொண்ட காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் மறைந்து போனதை சங்க இலக்கியம் பதிவு செஞ்சிருக்கு. காவிரி பூம்பட்டினம் நகரம் கடல் கோளால் அடிக்கப்பட்டதாக மணிமேகலை குறிப்பிடுது. அதாவது தற்போதைய சுனாமியை தான் கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில தான் தமிழர் வரலாறு குறித்த ஆழ்கடல் ஆராய்ச்சி பணிகள் தொடங்கியதா தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். அதன்படி கடந்த சில நாட்களாக அந்த பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. ஆய்வாளர்கள் படலும் கடலுக்கு சென்று கடலுக்குள்ள இறங்கி அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியோடு தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்த ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்றாங்க. பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணரக்கூடிய பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுது. பொதுவாக ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு சைட் ஸ்கேன் சோனார், மல்டிபீம் எக்கோ சவுண்டர், மேக்னட்டோமீட்டர், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ், ரிமோட் ஆபரேட்டர் வெஹிக்கிள் போன்றவை பயன்படுத்தப்படுது. இதுக்கு முன்னாடி சென்ற ஆய்வுகள் அப்படிங்கிறது பல்வேறு காலங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால இப்போ பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறதன் காரணமாக இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. அந்த வகையில் நிச்சயமா முக்கியமான வரலாற்று சான்றுகள் இந்த ஆய்வின் மூலம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சான்றுகள் பல்வேறு உண்மைகளை வெளிக்கொணரும் அப்படிங்கிறது தொல்லியலாளர்கள் பலரின் கருத்தா இருக்கு.